சாம்பார் வைக்கிறதுக்கு காய்கறி வதக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் காஞ்சிட்டு வெங்காயம் சேர்த்துருக்காங்க. வெங்காயம் வதங்கிட்டு காய் சேர்த்துருக்காங்க. சாம்பாருக்குள்ளே காயை உப்பு சேர்த்துருக்காங்க. காய் வெந்துட்டு மசாலா சேர்த்துக்கிறோம். ஒரு கரண்டி மல்லிப்பொடி, ஒரு அரை கரண்டி வத்தப்பொடி. எரிப்பு சாப்பிட மாட்டாங்க, அதனால் கொஞ்சம் மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி ஒரு கரண்டி, கொஞ்சம் காயப்பொடி எல்லாம் கிண்டி எடுக்கணும். ஜீரக பொடி, புளி கரைச்சி வச்சுருக்கு, புளி தண்ணி சேர்த்துருக்காங்க. பருப்பு சேர்த்துருக்காங்க, வேக வச்ச பருப்பு. எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கிற வேண்டியதான். தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க. சாம்பார் தாளித்து தான் ஊற்றணும். தாளிக்கிறதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு. குழம்பு தாளிக்க போகிறோம். சாம்பார் தாளிக்கிறது. கருவேப்பிலை இல்லைங்க, கருவேப்பிலை இன்றைக்கி கடைக்கு போல் இல்லை. சாம்பார் ரெடி.